வணக்கம் நண்பர்களே, வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகுது. காரணம், நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு எண்ணங்களும் அபரிவிதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஐம் பிக் சர்ப்ரைஸ். எனக்கும் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். இப்படிலாம் பூ நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் நான் இருந்ததுக்கு அதிமுக்கிய காரணம் இன்றைய நான் பதிவு போடுறது தான். நான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நான் நண்பர்கள்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் ஒரு சில உரங்கள் நான் செடிகளுக்கு போட போகிறேன். அந்த உரம் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் போட்ட அந்த உரம் இன்றைக்கி 8/3/2026 மார்ச். நான் இந்த உரம் போடும்போது 6/3/2026, அதாவது 6ஆம் தேதி போட்டு 7ஆம் தேதி ஒரு நாள் நடுவில் 8ஆம் தேதி இன்றைக்கி. இந்த வரிசைகளில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட் ஃப்ளவர் மெச்சூரிட்டி ஆகிட்டே இருந்ததை தவிர ஃப்ளவர் அந்த இதில் நம்ம வரலை. நான் உரம் போட்ட அந்த வரிசையை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கு மட்டும் நான் ஒரு 1/2 கிலோ பூ நமக்கு கிடச்சிது. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி 1.5 கிலோ 2 கிலோ பூ கூடுதலாகவே கிடச்சிது. அதில் குறிப்பாக நான் எங்கெல்லாம் உரம் போட்டு பரிசோதித்து பார்த்தனோ அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா தாவரத்தோட வளர்ச்சியும் பூக்களோட எண்ணிக்கையும் நமக்கு அதிகமாக இருக்குது. அந்த தாவரம் அந்த எண்ணிக்கை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த 1.5 ஏக்கர் பரப்பளவில் எவ்வளோ பூ நமக்கு ஒரு நாளைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் பண்ணாலே நமக்கு 70லேருந்து 80 கிலோ பூ ஒரு நாளைக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த வீரியம் நம்மக்கிட்ட அந்த செட்டப் இருக்குது. அதனால் இப்போ நான் அந்த உரம் முழுசாக அந்த தோட்டம் முழுக்க நான் வைக்க போகிறேன். இந்த உரம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நான் வச்சது ஃபெக்டாம்பஸ் வச்சேன், ஆல் 17 வச்சேன், அப்புறம் இது வச்சேன், என்னது அம்மோனியம் சல்ஃபேட்டு, ஃபெரஸ் சல்ஃபேட்டு. இந்த உரங்களை கொண்டு மிக்ஸ் பண்ணி நான் வச்சேன். வச்சதுலேருந்து 2-3 நாட்களுக்குள்ளே என்னுடைய வீரியம் எக்ஸலண்ட்டு, அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இதில் இருக்குது. என்ன சொல்கிறது, அந்த வளர்ச்சியும் அந்த ஊக்கியும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அபரிமிதமாக இருக்குது. இதன் கூடவே நான் மேலே ஒரு ஸ்ப்ரே உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன ஒரு அளவில் வாங்கிட்டு நீங்கள் ஸ்ப்ரேவை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள். பட் என்னுடைய சாய்ஸ் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இது நல்ல ரிசல்ட் இருக்குது. பூவை நல்லா தூக்கி கொடுக்குது, அதிகமாக ஃப்ளவரை இது பண்ணி கொடுக்குது, என்ன உற்பத்தி அதிகமாக பண்ணி தருது, செடியோட வளர்ச்சியும் துளிரையும் நல்லா பண்ணி கொடுக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். அது என்ன மருந்துன்றதை நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். மருந்தோட பிராண்டோட பேர் பார்த்திங்கன்னா ஃபெர்டிஸ்டார். இந்த ஃபெர்டிஸ்டாரில் பேர் நெக்ஸான். இந்த மருந்து வாங்கிட்டு நீங்கள் குறிப்பாக பர்டிகுலராக இந்த பிராண்டே கிடைக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை நல்ல 1க்கு 2-3 தடவை செக் பண்ணிவிட்டு இந்த மருந்து நீங்கள் கடையில் வாங்குங்க. இதை நான் ஏன் இந்த இடத்துல இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, அதில் அதிமுக்கிய காரணம் இருக்குது. எம்என் மிக்சர் நான் ஒரு பிராண்டு, அதாவது ஸ்டெயின்ஸ் நியூரிஃபாஸ்ட், அந்த பிராண்ட் நான் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருந்தேன். இப்போ நான் பயன்படுத்துறது ஒரு லோக்கல் பிராண்டு. இந்த பிராண்ட் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, நான் வேறு ஒரு வேலையாக அந்த வழியாக நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஒரு உரக்கடை கிடச்சிது. யதார்த்தமாக நாங்கள் போயிட்டு வேறு ஆப்ஷன், அதாவது எனக்கு வேறு வழி இல்லை, வாங்கி அடிச்சே ஆகணும் போது அவர்கிட்ட போயிட்டு சரி இருக்கிறது வாங்கிட்டு வந்து அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தது தான். வாங்கிட்டு நான் அடித்தது தான். அப்படி ஒரு ரிசல்ட் இருக்குது. என்னன்னா பிராண்டு மாற்றினது. எம்என் மிக்சர் அப்படிங்கிறது ரெண்டுமே காமன் தான். ஆனால் ஒரு பிராண்டில் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொன்னது.
இந்த ஃபெர்டிஸ்டார் அப்படிங்கிற நெக்ஸான் அப்படிங்கிறத வந்து பர்டிகுலராக கேட்டு வாங்குங்க. இதில் 00.40.40 என்பிகே ஃபார்மேஷன் இருக்குது. நைட்ரஜன் வந்து 0 பண்ணியாச்சு. ஏன்னா நைட்ரஜன் வந்து ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இது நமக்கு ஃப்ளவர் வந்து உற்பத்தி ஆகிட்டுருக்குது. இப்போ உதாரணம் நம்ம தோட்டம்னு வச்சுக்கிங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் டே எனக்கு ஃப்ளவர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஃப்ளவர் வந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த மருந்து நம்ம தெளிக்கலாம். ஏன்னா ஃப்ளவர் வரும்போது நைட்ரஜன் கொடுத்தா செடி வந்து பூக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு செடி வந்து வளர்ச்சியில் வந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து வளர்ச்சியில் காட்டும். அது வளர்ச்சியில் காட்டும்போது என்னவா வரும்னா கொடியோட ஆரம்பிக்கும். கொடியோட ஆரம்பித்தாலே நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, அங்கே மேலே போயிட்டு உச்சியில் போயிட்டு உச்சாணியில் போயிட்டு ஒரு 4 பூ வைக்கும். ஆக நைட்ரஜன் நம்ம ஏன் இந்த இதில் கட் பண்ணுறோம்? ஓகே, பாஸ்பரஸும் பொட்டாஷும் இங்கே கொடுக்குறோம். பாஸ்பரஸும் பொட்டாஷும் ஒரு செடிக்கு வளர்ச்சியும் சிறப்பாக கொடுக்கும். அதிகமாக பூ பூக்கிறதுக்கும் இந்த பாஸ்பரஸ் பொட்டாஷ் வந்து கண்டிப்பாக தேவை. அதனால தான் நைட்ரஜன் என்பிகே 19 நம்ம அடிக்கிற சமயத்தில் ஒரு தடவை 1க்கு 10 தடவை யோசனை பண்ணி அடிக்கணும். ஏன்னா என்பிகேலே 2 விதமாக இருக்குது தோழர்களே. நம்ம நார்மலாக தரையில் போகிற என்பிகே இருக்குது, அது ரொம்ப விலை மலிவாக கிடைக்கும். அது தரையில் போகிறது. அதே என்பிகே 19 பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டில் கிடைக்கும், விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு கிலோ ஒரு 35-40 ரூபாயில் கிடைக்குதுன்னா அது வந்து 300-400 ரூபா இருக்கும் பாக்கெட்டில். ஆனால் அளவு வந்து நம்ம கம்மியாக பண்ணி போடலாம். இப்போ பர்டிகுலராக இந்த என்பிகே மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 5 கிராம் போதும். 1 லிட்டருக்கு 5 கிராம். நான் அந்த வீடியோட கடைசியில் கூட நான் எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் புரிய ஆரம்பிச்சிடும். 1 லிட்டருக்கு 5 கிராமு. நீங்கள் எவ்வளோ லிட்டர் நீங்கள் அடிக்கிறீங்களோ அந்த லிட்டர் சேர்த்து நீங்கள் அடிங்க. இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா, பாஸ்பரஸும் பொட்டாஷும் இருக்குது, 40% இருக்குது. சொல்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப 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 புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, தொடர்களே. ஏன்னா சொல்லும் பொழுது என்னால் வந்து மிகைப்படுத்தி சொல்ல முடியல. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் தெரியல. ஏன்னா அப்படியே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொன்னால் தான் மேபி உங்களுக்கு புரியுமா நான் தெரியல. சொல்லும்போது மிக சாதாரணமாக, அதாவது பெரிய பெரிய விஷயங்கள் அத்தனையும் நார்மலாக சொல்லும்போது அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டாலே போதும். இது எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். 19, 16 இது மாதிரி உரங்களே இவ்வளோ பெரிய ரிசல்ட் நம்ம கொடுக்குதுன்னா இதெல்லாம் 40% இருக்குது. பாஸ்பரஸும் பொட்டாஷும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தா கூட உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது. நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் எப்போன்னா உங்களுக்கு பூ வரும்போது மட்டும்தான் இது வேலை செய்யும். மற்ற நேரத்தில் வந்து பூவே இல்லாத சமயத்தில் இது ஸ்பெஷலாக இது வந்து பார்த்திங்கன்னா பூவுக்காக, அதுவும் பூ அறுவடை வரும்போது பண்ணுறது. அதிகமாக பூ கொடுக்கும், பெருவூட்டு பூ கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும், அதிகமாக பூ கொடுக்கும். நான் சொல்கிற அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. இப்போ நீங்கள் என் தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து மேலே வரைக்கும் ஃப்ளவர் இருக்குது. எனக்கு செடி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த எண்ட் ஆஃப் இயர் வரைக்கும் அறுத்து விடணுங்கிற அந்த நிலைமையும் எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு முட்டை ஆரம்பிச்சிச்சு. செடியை கட் பண்ணி கொடுக்கலாம், கொஞ்சம் காற்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது மறுபடியும் துளிர் எடுக்குது, மறுபடியும் அதில் அரும்பு வர ஆரம்பிக்குது நண்பர்களே. ஸோ இதுக்கு என்ன காரணம்? ஊட்டச்சத்து காரணம். இந்த ஊட்டச்சத்து நம்ம மேலே தெளிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பூவும் அதிகமாகுது. எங்கெல்லாம் நம்ம வந்து பூ பறித்து விட்டு அந்த காம்பு விட்றோம் பாருங்கள், அந்த பூ நம்ம வந்து கிள்ளுனதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு, அதாவது அந்த இடத்துல எந்த இதுவும் இருக்காது. நம்ம இந்த மருந்தை தெளிக்க அங்கெல்லாம் வந்து புதுசாக துளிர் எடுக்குது. அதாவது எப்படின்னா சுழற்சி முறையில் இந்த மருந்து வந்து வேலை செய்யுது. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள்.
இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொட்டாசியம் மெட்டாபாஸ்பேட், சரிங்களா, பொட்டாசியம் மெட்டாபாஸ்பேட் டின்னர் பவரிங் க்ரோத் பூஸ்டிங் அண்ட் ஈல்டு. அதனுடைய அந்த டேக்லைனே அதான் கொடுத்துருப்பாங்க அவங்க. அந்த டேக்லைனுக்கு ஏற்ற மாதிரி மருந்து, அந்த டேக்லைனுக்கு ஏற்றவாறு, தலைப்புக்கு ஏற்றவாறு ஒரு மருந்து. இந்த மருந்தானது 1 லிட்டருக்கு 5 கிராம் பயன்படுத்திட்டு எப்போ பயன்படுத்தணுன்னா, நம்ம வந்து பூச்சி தாக்குதல், புழு தாக்குதல் மருந்து நம்ம எப்போல்லாம் அடிக்கிறோமோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இதுவும் நம்ம சேர்த்து அடிக்கணும். நான் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு 5-6 டானிக் போட்டிருந்தேன். அந்த டானிக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டானிக்கு. இது வந்து தனியாக போட்டால் வேலை செய்யுமா அப்படின்னா, கண்டிப்பாக இது கூட நம்ம அந்த பூச்சிக்கு கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய மருந்தும் சேர்த்து அடிக்கணும். அது கூட நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன சில உதாரணத்துக்கு போரான், இது சல்ஃபரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்என் மிக்சரு, அப்புறம் இது ஒரு காம்பினேஷனாக தான் அடிக்கணும். ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ப்ரொடக்ஷனை வந்து டவுன்ஃபால் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த அடுத்த 10 மாதம் நம்மளுடைய டாஸ்க் என்னன்னா அதிகபட்சமான அறுவடை. இன்றைக்கி வந்து 1 கிலோ மல்லியோட விலை 450 ரூபா திருவண்ணாமலை மார்க்கெட்டில். இன்றைக்கி நம்ம காலையில் கொண்டு போய் பூ வந்து பக்கத்து நம்ம ஊர்லேயே போட்டாச்சு. தெரியாதனமாக நம்ம வந்து இன்றைக்கி அறுவடைக்கு ஒரு 2 ஆட்களை மட்டும்தான் கூப்பிட்ருந்தோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஆளும் சேர்த்து மொத்தம் 3 பேர். நம்ம அறுவடை நினச்சி பார்த்த அளவை விட கூடுதலாக வந்தாச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு கொஞ்சம் பூ எடுத்துக்கிட்டு நம்ம திருவண்ணாமலை மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டாச்சு இன்றைக்கி. ஆக இன்றைக்கி பூ நம்ம போடும்போது, நாங்கள் 2வது செகண்ட் ஷிஃப்ட்டில் போடும்போது 350 ரூபா சொன்னாங்க. காலையில் போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த பூ விலை வந்து 450 ரூபா போயிருக்கு. அது கேட்டதுக்கு அவங்க சொன்னது 100 ரூபா வித்தியாசம் ஆகிடுச்சு. 100 ரூபா வித்தியாசம்னா, நான் செகண்ட் ஷிஃப்ட்டில் நான் போட்ட பூ வந்து ஒரு 3.5 கிலோவை நான் என்ன கொண்டு போய் போட்டதுக்கு நமக்கு ஒரு 350 ரூபா லாஸு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபா செகண்ட் ஷிஃப்ட்டில் ஒரு லாபம். காலை ஷிஃப்ட்டில் வந்து கொஞ்சம் பூ அதிகமாக தான் போட்டோம். அதுக்கு நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்றது, பூ நமக்கு அதிகமாக இப்போ எனக்கும் வந்து பாருங்கள், இந்த அடுத்தது வந்து நான் மருந்து அடித்து கொஞ்சம் ஊட்டச்சத்தெல்லாம் நான் வந்து அதிகப்படுத்தணுன்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன். இதை வந்து 1.5 ஏக்கர் மொத்தமாக வைக்கலாமா அல்லது பகுதியாக பிரித்து வைக்கலாமா அப்படின்னு எனக்கு மதியத்துலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரே யோசனையாக இருக்குது. ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்துலாம் 80 கிலோ 70 கிலோ பூங்கிறது சாதாரணமாக வரணும். இப்போ நம்ம இருக்கிற இந்த கிளைமேட்டெலாம் அவ்வளோ வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தோடு தான் நம்ம பார்த்துட்ருக்கேன். இப்போ வரல அப்படின்னா நம்ம பிரித்து வைக்கிறதுல நமக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா விலை வந்து இப்போ நல்லா போய்கிட்டு இருக்குது காரணத்தினால மொத்தமாக வச்சோம்னு வச்சிங்களேன், எனக்கு மார்ச் மாதம் இப்போ என்ன இன்றைக்கி 8ஆம் தேதி, இன்றைக்கி வச்சேன்னு உதாரணத்துக்கு ஒரு 10ஆம் தேதி நான் உரம் வைக்கிறேன்னு வைங்க, ஒரு 14ஆம் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து எனக்கு நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்துடும். இந்த பனியோட தாக்கம் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால ஒரு சின்ன ஒரு டபுள் மைண்டில் இருக்குது எனக்கு. ஆக அதிகமாக பூ வந்தாலும் பிரச்சனையாயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. அதை பிரித்து வச்சதுனால நமக்கு வந்து பூ கம்மியாகுதுன்னு வச்சிங்களேன் பனியால். அப்போ இந்த மாதம் ஒரு 400 ரூபா 450 ரூபா போயிட்டே இருக்குது, விலை குறையவே இல்லை. முந்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் இன்றைக்கி, ஆமாம் நேற்று நான் கேட்கல, 7ஆம் தேதி 6ஆம் தேதி நினைக்கிறேன், 6ஆம் தேதி 7ஆம் தேதி நான் கேட்டேன் அவங்ககிட்ட. அன்றைக்கி வந்து 1 கிலோ பூ வந்து 900 ரூபா போயிருக்கு எனக்கு. அப்போது இந்த மாதிரி சமயத்தில் தான் நமக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கணுன்றதுனால மொத்தமாக வச்சிடலாமா, வச்சுட்டு அதிகமாக பூ வந்தால் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வேலைக்கு வந்தவங்க ஸ்டாஃப் கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் பூ வந்துச்சுன்னா ஒரு 10-15 பேர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தோம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து உறுதியாக பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படின்னு நாங்கள் கணக்கு பண்ணி மொத்தமாக தோட்டத்தை வந்து இறைவன் மேலே பாரத்தை போட்டு போடலான்ட்டு இருக்கோம் ஊட்டச்சத்து.
போட்டதுக்கப்புறம் பூ அதிகமாக வந்ததுன்னா நமக்கு என்ன ஒரு லாபம்னு வச்சிங்களேன், 400-500 போகும்போது நமக்கு ஒரு 50லேருந்து ஒரு 70 கிலோ பூ ஒரு நாளைக்கு வந்ததுன்னா ஒரு 10 நாள் அந்த அறுவடை கிடைச்சா போதும். 700 கிலோ 800 கிலோ பர் மந்த்து கிடச்சிதுன்னா நமக்கு ஒரு 400 வச்சா கூட வச்சிங்களேன், 700 கிலோ நமக்கு எவ்வளோ வருதுங்க, ஒரு 4 2,80,000 நமக்கு கிடச்சிரும். இந்த ஒரு கான்செப்ட்டு தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் வந்து ஒரு கணக்கு இருக்குதுங்க. இந்த கணக்கு பிரகாரம் தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது, நடக்குமான்னு தெரியாது. நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். நல்லபடியாக வந்ததுன்னா நல்லதுங்க. ஆனால் நஷ்டம் கிடையாது. நாங்கள் பண்ண செலவுக்கு இது வரைக்கும் இந்த 8 நாளில் போட்ட பூ வந்து பண்ண செலவை விட கூடுதலாக எடுத்தாச்சு, போதும். பட் இது மேலே வர்றது நமக்கு லாபம் தான். அந்த லாபம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்றது நம்ம கணிக்க முடியல. காரணம் கிளைமேட்டு. நேற்று வந்து பூ குறைவாக வந்ததுங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 கிலோ பூ கூட வந்தது. அதனால் நம்ம கணிக்க முடியல. இந்த கணிக்க முடியாத காரணம் தான் நான் உங்கள்கிட்ட இந்த அதாவது சுய பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு நானே பண்ணணும். என்னுடைய சுய பரிசோதனை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தருணம் வந்ததுன்னா நான் என்ன முடிவு பண்ணுறது நான் உங்களுக்கு சொன்னேன். நான் வந்து ஃபுல்லாகவே தோட்டம் ஃபுல்லாக உரம் போட போகிறேன். போட்டு பூ அதிகமாக வந்தாலும் ஆளுங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு அறுவடையை வந்து சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு எண்ணத்தில் நான் நினச்சிட்ருக்கேங்க. இப்போ இதான் இதில் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் இது தான். நம்ம தோட்டத்தை நீங்கள் வந்து இப்போ டே டு டே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஃப்ளவரிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா பூஸ்ட் ஆகிருக்குது. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, 450 350 ரூபா இன்றைக்கி ரேட்டு. என்னென்னா திருவண்ணாமலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் வந்தது. அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு 100 பெட்ரோல் செலவாகும் வண்டியில் போயிட்டு வர்றதுக்கு. அது ஒன்று சின்ன ஒரு இது இருக்குது. அதெல்லாம் நான் ஏன் 100-50 சொல்கிறேன் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம செலவு பண்ணுறதுங்கிறது அது வேறு. 1000 லட்சம் கூட செலவு பண்ணுறது வேறு. அது நோ இஷ்யூஸ். ஆனால் ஒரு வியாபாரம், நம்ம ஒரு தொழில்னு வந்துட்டாலே 10 பைசா செலவு பண்ணுறது கூட நம்ம அதில் ப்ராப்பராக கணக்கு வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஓவர் கான்ஃபிடென்ட்டு, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை தான் நம்மளை வந்து படுகொலை போய் தள்ளிடும். பண்ணுற செலவுகள் வந்து நமக்கு என்னன்றது தெரியாமலே நம்ம பண்ணுறது, வருமானம் எவ்வளோன்றது தெரியாமலே நம்ம இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு போய் விட்டுரும். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக ஒரு தொழில் நம்ம பண்ணுறோம், எந்த தொழிலாக இருந்தால் பரவாயில்ல. மல்லின்றது ஒரு 5 சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு நிகரானது. ஒரு ஏக்கர் மல்லியில் பண்ணால் அந்த வருமானம் எடுத்துடலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிக்கிற நண்பர் எவ்வளோ கணக்கெடு போடுவாங்க. ரெண்ட்டு இவ்வளோ போடணும், குழந்தைங்கள படிப்பு செலவு, அம்மா அப்பா குடும்ப செலவு, ஃபியூச்சர் செலவு, ஃப்ளாட் செலவு வரும். அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கணக்கு பண்ணும்போது நம்ம எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டோம்? நமக்கும் மாதங்களில் வரும்போது லட்சங்களில் வருது இல்லையா? அப்போ நம்மளும் வந்து தெளிவாக கணக்கு வழக்கில் தெளிவாக இருக்கணும். 10 பைசானா 1 பைசா நம்ம கூடுதலாக செலவு போனால் ஏன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவங்க தான், அப்படிப்பட்ட நம்மளால் மட்டும்தான் எந்த தோல்வியும் நமக்கு வந்து சீக்கிரம் வராது. அப்படியே வந்தாலும் நம்மக்கிட்ட அந்த தெளிவு இருக்கும், அது எப்படி நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறது. ஸோ நண்பர்கள், இதெல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட என் மனசில் பட்டது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். மேபி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத கூட சம்பாத்தியம் அப்படிங்கிறது கூட இறைவன் நம்ம கொடுத்த ஒரு வரம் தான். ஆனால் செலவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நினச்சா கூட நம்மளால் காப்பாற்ற முடியாது. செலவு பண்ணிவிட்டு இல்லைன்னு ஒரு வாழ்க்கை வந்தால் கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. அதனால் எந்த ஒரு செலவு பண்ணும்போதும் 1க்கு 10 தடவை நீங்கள் நிதானமாக திங்க் பண்ணுங்கள் தோழர்களே. இதான் மருந்து ஃபெரிஸ்டார் நெக்ஸான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். 1 லிட்டருக்கு 5 கிராம் தான் சேர்க்கணும். கொஞ்சமாக வாங்கி நீங்கள் அடித்து பாருங்கள் தோழர்களே. உங்களுக்கு நல்லது பட்டதுன்னா நீங்கள் வந்து கேரி ஆன் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் லிங்க் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. நன்றி.